காவிரி பிரச்சனையை தமிழ்நாட்டுல அரசியல தான் பாக்குறாங்களா என்ன? 1924 மெட்ராஸ் அண்ட் மைசூர் பிரசிடென்சிக்கு நடுவுல 50 வருஷத்துக்கான ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. அப்பதான் தமிழ்நாட்டுல மேட்டூர் டேமும் கர்நாடகால கேஆர்எஸ் டேமும் கட்டுறாங்க. 1974 ஒப்பந்தம் முடியுதுன்னு கர்நாடகா சொல்ல, தமிழ்நாடு அது எங்களோட உரிமை, அது தொடரும்னு சொல்றாங்க. 1990 இதுக்கு ஒரு ஆணையத்தையும் அமைக்கிறாங்க. 2018 உச்சநீதிமன்றம் CWMA அப்படிங்கிற ஒரு தனி அமைப்பை இதுக்காக உருவாக்குது. இதோட வேலை எந்த மாநிலத்துக்கு எவ்வளவு தண்ணிங்கிறது பிரிச்சு கொடுக்கறதானே தவிர டேமோட கேட்டை இவங்களால திறக்க முடியாது. கர்நாடகா கவர்மெண்ட் எப்பெல்லாம் தண்ணி திறக்கலையோ அப்பெல்லாம் ப்ராப்ளம் வருது. எப்பெல்லாம் காவிரினால பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் கர்நாடகால இருக்கிற அரசியல்வாதிகளும் மக்கள் எல்லாரும் ஒத்துமையா இருக்காங்க. அரசியல் கட்சிகள் அதை வச்சு அரசியல் பண்ணாம தண்ணியை தரமாட்டோன்னு ஒத்துமையா நிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் ஒத்துமையா இருந்து போராடாம இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் மேல குறையும் குற்றச்சாட்டுகளையும் சொல்லிட்டு இருக்காங்க. காவிரி பிரச்சனையை இங்க இருக்கிறவங்க அரசியல் தான் பண்றாங்களே தவிர எந்த தீர்வும் இது வரைக்கும் கிடைச்ச மாதிரி தெரியல. இருக்கிற அரசும் எந்த அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி ஒற்றுமையா இருந்த மாதிரியும் தெரியல. இப்போ உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு கர்நாடகா கவர்மெண்ட் தண்ணி தரணும்னு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கருத்து வேறுபாடு கொள்கை எல்லாத்தையும் தூக்கி தூர வச்சுட்டு நம்ம உரிமைக்காக போராடினா மட்டும்தான் இதுக்கு தீர்வு காண முடியும். காவிரி பிரச்சனை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.